Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. இப்போ நம்ம ஷார்ட்ல இல்லாமல் எங்கள் சைடில் நம்ம சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பேக்ரவுண்டில் எப்பயாவது ஏதாவது ஒரு கன் ஷாட் கேட்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்ட் ஒன்று கேட்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சேம் சீக்வன்ஸை நாங்கள் ஒரு 3-4 days ஷூட் பண்ணுவோம். ஸோ அந்த 3 hours மட்டும் அந்த சீனை வந்து ஒரு கண்டினியூஸாக ஐ திங்க் ஒரு 5 days கிட்ட 4 days 5 days ஷூட் பண்ணுவோம். ட்ரெய்லரில் பார்த்து அது எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ அதை நான் நேரில் பார்த்து என்ஜாய் பண்ணேன். அவ்வளோதான். தனுஷ் சார் கூட நிற்கிறேன்னு எனக்கு ஃபீலே ஆனதில்லை. அந்த 2 சீக்வன்ஸ் பண்ணும்போது நான் கேப்டன் மில்லர் கூட தான் நிற்கிறேன் தான் ஃபீல் இருந்து. உங்களுக்கு அது புரியாது, அவர் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாது. உண்மையாக சொல்கிறேன், நானும் ட்ரை பண்ணேன் என்னதான் அவர் பண்ணுறாருன்னு பார்க்கணும். டீகோட் பண்ணி நோட்ஸ் எழுதுறதுக்குலாம் இல்லை, பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அவரோட மைண்ட் எப்படி வேலை செய்யுது, நான் வந்து ரொம்ப ஒரு பாவமான பையன் அப்படின்னு நான் பண்ணுறேன்னா அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் நிறையா ஏதாவது பண்ணணும். நான் ஒரு வில்லன் அப்படின்னா நான் பாட்டு சும்மா போய் நின்னாலே வந்து ஓகே என் ஃபேஸில் அந்த நெகட்டிவிட்டி இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, இது எப்படியாவது மாறணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்தகாரம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆதன் சினிமாவர்ஸ்க்கு வீசனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் நந்தா டு நான் மகான் அல்ல, அந்த ஒரு வசீகரமான கண்கள் வச்சு நம்ம எல்லாருமே வசியம் பண்ண ஒரு ஆல்டே சொல்லலாம். இட்ஸ் none other than we have கிஷன் with us, வினோத் கிஷன், ரைட்? யா, ஸோ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். யா, ஸோ நான் நிறைய இன்டர்வியூஸ்ல நம்ம வந்து உங்களை பார்த்துருக்கோம். ஆனா இந்த கேப்டன் மில்லர் பத்தி எந்த இன்டர்வியூல கேட்டாலும் வந்துட்டு ரொம்ப பாஷா அப்படியே சொல்லியிருப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம கேப்டன் மில்லருடைய இன்டர்வியூக்கே வந்தாச்சு. ஸோ ஹவ் இட் ஹேப்பன், உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும்? ஐ மீன் என் கேரக்டர் வந்து என்ன சொல்றது, இஸ் அ சோல்ஜர். ஐ மீன் நாட் ஜஸ்ட் அவரோட ஜாப்னு மட்டும் கிடையாது, கேரக்டரிஸ்டிக்ஸாவே ஒரு சோல்ஜர். அந்த மாதிரி கேரக்டர் தான். ஓகே, இப்பயும் வந்து அப்படியே சிம்பிளா பிளே அவுட் பண்ணிட்டேன். ஓகே, நிறைய இதுல நம்ம பார்க்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இப்போ பேசும்போது சொல்லியிருக்காங்க, நிறைய பாம் சீக்வன்ஸ் இருக்கு, நம்ம எதிர்பார்க்க நேரம்லாம் டப்பு டப்புன்னு எல்லா இடத்துலயும் வெடிச்சிட்டு இருக்கோம், கன் ஷாட்ஸ் தான் ஃபுல்லா, உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு வார் ஃபீல்ட்ல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருந்தது? பிகாஸ் யூ பீன் லைக் ஒரு சோல்ஜராகவே இருந்திருக்கீங்க. இல்ல ஐ மீன் அதெல்லாம் எதிர்பார்க்காதனால பின்னாடி வெடிக்குன்றதெல்லாம் சும்மா அதெல்லாம் எக்ஸாஜரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்கோர்ஸ் தெரியும், பாம் ஷாட்னா அது பாம் இருக்கு எங்க தெரியும். ஷாட்ல இருக்கவங்களாம் கண்டிப்பா தெரியும் அந்த இடத்துல இருக்கு, எங்க வெடிக்க போகுது, நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் பக்கா தெரிஞ்சுதான் பண்ணோம். அண்ட் அப்கோர்ஸ் என்ன சொல்றது, இப்போ நம்ம ஷார்ட்ல இல்லாம எங்க சைட்ல நம்ம சும்மா ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா நம்ம பேக்ரவுண்ட்ல எப்பயாவது ஏதாவது ஒரு கன் ஷாட் கேட்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்ட் ஒன்று கேட்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஹோல் ஷூட்டிங் ஸ்பாட் அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஸோ நீங்க வந்து நிறைய மெத்தட் ஆக்டிங் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இல்லையா? ஒரு சோல்ஜர் நிறைய இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லும் போது நீங்களே தன்னை லைக் அந்த மாதிரி ஒரு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க? இதுக்கு ஆக்சுவலி 0 ப்ரிப்பரேஷன்ஸ். ஆமா, இதுக்கு வந்து அப்படிதான் பண்ணுவோம். அரும்பவும் ஒரு ஐடியா சொல்லிட்டு வாங்க நீங்க நம்ம ஸ்பாட்ல பாத்துக்கலாம் வாங்க ப்ரோ அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ அங்க போயிட்டு அந்த ஆல்ரெடி அந்த வேர்ல்டு அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ஊரா இருக்கட்டும், அங்க இந்த செட்டு அது இதுன்னு அவங்க பக்காவா கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ போயிட்டு அங்க காஸ்டியூம்லாம் போயிட்டு அங்க எல்லாரும் கூடவும் நிற்கும் போது நமக்கே ஒரு ஃபீல் வந்துருது, ஓகே நம்ம ஒரு சோல்ஜர் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அதுலயே வந்துருது. அப்படிதான் ஒர்க் பண்ணோம். ஓகே, ஸோ ஒரு பிக் சீன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல எவ்வளவு மெனக்கடல் எல்லாம் வந்து நீங்க பண்ண வேண்டியதா இருந்தது? லைக் தெரியும் இது ஒரு வார் இருக்கு, இது வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, பாம் வெடிக்கும், அது இருக்கு இது இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சாலும் அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு மெனக்கடல் நீங்க பண்ற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? அது என்னது? எக்ஸ்ட்ரா மெனக்கடல்னு அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஜென்ரலி என்ன சொல்றது, அந்த சீக்வன்சஸை ஷூட் பண்றதுக்கு ஒரு மெனக்கடல் தேவை. அந்த பெரிய சீக்வன்சஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரோடும் சேர்த்து கம்பைன் பண்ணி கரெக்டா ஒர்க் பண்றது இருக்குல்ல, அது கரெக்டா கொண்டு வருது, அதுக்கான மெனக்கடல்கள் தான் இருந்தது. அண்ட் அது நார்மலா பண்றதுதானே எல்லாரும். அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமை கண்டிப்பா தேவைப்பட்டது. ஏன்னா எல்லாமே இப்போ ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு 700-800 பேர் இருப்பாங்க. அந்த 800 பேரும் கரெக்டா பண்ணாதான் அந்த சீக்வன்ஸ் கரெக்டா வரும். ஸோ அந்த பொறுமைலாம் ரொம்ப முக்கியம். ஸோ அது கரெக்டா வர வரைக்கும் we have to be பொறுமையா இருக்கணும். அது கரெக்டா அதே எனர்ஜியோட ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பவுமே அது முடிகிற வரைக்கும் இருக்கணும். அது முடிகிற வரைக்கும் ஒரு எத்தனை ஷார்ட்ஸ் நீங்க ரெப்பிட்டேட்டிவா பண்ற மாதிரி இருந்திருக்கும் அப்ராக்ஸா? இல்ல ரெப்பிட்டேட்டிவான ரொம்பலாம் கிடையாது. இப்போ
என்ன சொல்ல, இப்போ ஒரே டேக்கு கரெக்டா வர வரைக்கும் திரும்ப 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 பண்றது அந்த மாதிரி இல்லை, அது முடிஞ்சிடும். ஆனா இங்க ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீக்வன்ஸை வந்து ஒரு அந்த சேம் சீக்வன்ஸை நாங்க ஒரு 3-4 days ஷூட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சீனெல்லாம் வந்து ஆஃப்டர்நூன் லைட்லலாம் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எவ்ரிடே மார்னிங் வேறு ஏதாவது பண்ணுவாங்க. லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 3 hours மட்டும் தான் டைம் கிடைக்கும் அதை பண்றதுக்கு, அந்த சீனை பண்றதுக்கு. ஏன்னா அந்த லைட்ல எல்லாம் பண்ணணும். ஏன்னா ஒரு 5 மணிக்கு மேல திரும்ப லைட் போயிடும், 4:30 மணிக்கு மேல லைட் போயிடும். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் அது ஒரு 3 hours தான் கிடைக்கும். ஸோ அந்த 3 hours மட்டும் அந்த சீனை வந்து ஒரு கண்டினியூஸா ஐ திங்க் ஒரு 5 days கிட்ட 4 days 5 days ஷூட் பண்ணும். அந்த ஒரு சீனை அந்த டைம்ல மட்டும் ஷூட் பண்ணுவோம். ஸோ முன்னாடி பண்ணது கரெக்டா அதே ஒரே இதை கரெக்டா அந்த 4 நாளும் ஒரே இதை மெயின்டைன் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலி கண்டினியூட்டியா நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நீங்க எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஆப்வியஸா அதுக்கு ஏடி இருந்தாலும் நமக்கு செல்ஃபா ஒரு விஷயம் பார்க்கணும்னு அது ரொம்ப கஷ்டம். எப்படி அது நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க? ஐ மீன் அவ்வளவு கஷ்டம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பண்ற சின்ன இதெல்லாம் பேசிக் ஒர்க் ஆஃப் அன் ஆக்டர் தானே. சோ அதை நம்ம அவ்வளோ கஷ்டம் எல்லாம் சொல்லி எல்லாம் பேசக்கூடாது. அப்படிலாம் பேசிக் ஒர்க் ஆஃப் அன் ஆக்டர் தானே. ஓகே. ஸோ நம்மளுடைய டைரக்டர் அருணுடைய படங்கள்லாம் பார்க்கும்போது வயலன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கேப்டன் மில்லர்ல அது எந்த மாதிரி இருந்தது? பிகாஸ் நீங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த லைக் அந்த சோல்ஜர்னு சொல்லும் போது வார் சீக்வன்ஸ்ல எல்லாம் இருக்கணும், இல்லைன்னா ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸ்ல இருக்கணும் போது எப்படி இருந்தது அந்த வயலன்ஸ் படத்துல? டெஃபினெட்லி நம்ம ட்ரெய்லர்ல பார்த்து அது எப்படி என்ஜாய் பண்றோமோ அதை நான் நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி அந்த சேம் எஃபெக்ட் நம்ம நேர்ல பார்க்கும் போதும் இருந்தது. வெரி நைஸ். ஷேரிங் அ ஸ்கிரீன் வித் தனுஷ் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்திலே யாரை கூட நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு 10 years முன்னாடி அவர் முன்னாடி கேட்டிருந்தாங்க அப்படின்னா எனக்கு தனுஷ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே இந்த படத்துல நிறைவேறி இருக்கு. உங்களுக்கு அது எப்படி, நீங்க நடிக்கும் போது எப்படி இருந்தது? எக்ஸாக்ட்லி எனக்கும் அதே ட்ரீம் தான். அந்த ட்ரீம்லாம் நீங்க சொல்ற மாதிரி பல வருஷமா இருக்கு. அப்போலேருந்து அது ஆசை அவர் கூட நடிக்கணும்னு. எனக்கு இதுல ரொம்ப ஃபியூ சீக்வன்சஸ் தான் அவர் கூட, ரொம்ப ஃபியூ சீன்ஸ் தான் இருந்தது. பட் ரியலி 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 குட். ஏன்னா நான் வந்து தனுஷ் சார் கூட நிக்கிறேன்னு எனக்கு ஃபீலே ஆனதில்லை. அந்த 2 சீக்வன்ஸ் பண்ணும்போது நான் கேப்டன் மில்லர் கூட தான் நிக்கிறேன் தான் ஃபீல் இருந்தது. அந்த ஃபீல்ல அவரு கொடுத்தாரு, அந்த எனர்ஜி அவரு கொடுத்தாரு. ஐ திங்க் நீங்க ஒர்க் பண்ணி ஆட்டாலும் கேட்கலாம், அது எப்பவுமே கேப்டன் மில்லர் கூட இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆக்சுவலி நிறைய பேருமே வந்துட்டு அவருடைய வாக்கிங் ஸ்டைல் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணிட்டு நம்ம இதுல இருந்து கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல தூரத்துல உட்காந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க தனுஷோடைய ஆக்டிங் பக்கத்துல உட்காந்து பார்க்கும்போது எப்படி என்னெல்லாம் நீங்க நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க? இல்ல அது டீகோட் எல்லாம் பண்ண முடியாது. யூ காண்ட். உங்களுக்கு அது புரியாது, அவர் என்ன பண்றாரு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது. நானும் உண்மையா சொல்றேன், நானும் ட்ரை பண்ணேன் என்னதான் அவர் பண்றாருன்னு பார்க்கணும். டீகோட் பண்ணி நோட்ஸ் எழுதுறதுக்குலாம் இல்லை, பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அவரோட மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாக்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன், பட் ஆக்சுவலி அதை பண்ண முடியல. ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. அவர் ஜஸ்ட் வராரு பண்றாரு, அது பயங்கரமா இருக்கு. அதுக்கு பிஹைண்ட் அவர் என்ன ஒர்க்கு, அது இங்க நடக்குதா இல்ல முன்னாடி அவர் அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராரா, இதெல்லாம் தெரியல. ஸ்பாட்ல அவர் ரொம்ப நார்மலா இருக்காரு, சாதாரணமா அப்படி உட்காந்துருப்பாரு, ஷார்ட் கேட்பாரு, இதுவா ஓகே அப்படின்ட்டு கேமரா பாப்பாரு, பண்ணுவாரு, அவ்வளவுதான். அதுக்கு நடுவில் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் தான், அவ்வளவுதான். அதுக்குள்ள அவர் எங்க யோசிக்கிறாரு என்ன ஒண்ணுமே தெரியல. அது நம்ம மானிட்டர்ல பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய நேம் வந்து நம்ம ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லி கேப்டன் மில்லர்ல பார்க்கும்போது எல்லாரும் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய வச்சாங்க இல்லையா? அந்த டைம்ல நீங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? லைக் என்ன மாதிரியான கேரக்டர் இவங்க பிளே பண்ண போறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய மீம்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் போட்டாங்க. ஸோ நீங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? ஐ டோன்ட் நோ. எனக்கு I know I can't say anything out அந்த டைம்லலாம், பட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். டெஃபினெட்லி வில்லன் பயங்கரமான வில்லன் கேரக்டர் அப்படிதான் வந்துச்சு. ஐ மீன் பார்த்தேன் டெஃபினெட்லி. பட் இட் வாஸ் ஃபன். பார்க்கும்போது ஃபன்னா இருந்தது. அதாவது அந்த டைம் அப்படியே போயிட்டு இல்லை. ஓகே. ஆக்சுவலி எனக்குமே அதான் ஒரு கொஸ்டினா இருந்தது. பிகாஸ் உங்களுடைய படங்கள் நம்ம முன்னாடிலாம் பார்க்கும்போது அந்த ஒரு வில்லனுக்கான ஒரு ஷேட் இல்லைன்னா நெகட்டிவ் ஷேட்ஸ்லேயே வந்து உங்களை நாங்கள் நிறைய படங்களை பார்த்துருக்கோம். அண்ட் இன்னி வரைக்கும் பேசுறாங்க அப்படின்னா லைக் அந்த நந்தால பேசுறவங்க லைக் அந்த கண் மூமெண்ட்டுக்கே வந்து எல்லாரும் ஒரு பெரிய ஃபேனா இருக்காங்க. நான் மகாநலெல்லாம் வந்து அந்த ஒரு டீனேஜ் பாயா சம்திங் அந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு கேரி அவுட் பண்றது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பட் லைக் எஃபர்ட்லெஸ்லி நீங்க வந்துட்டு அந்த ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது இப்போ நேச்சுரலா உள்ள இருந்து வருது, அது எப்படி? ஐ டோன்ட் நோ, மேபி என்ன சொல்றது,
என்னோட ஃபேஸ்க்கு என்னோட ஃபீச்சர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஈஸியா உட்காந்துரும். ஓகே. நான் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா அது ஈஸியா உட்காந்துரும். ஏன்னா ஐ திங்க் என் ஃபேஸ்ல ஒரு 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 இன்டென்சிட்டி இருக்கும். இட்ஸ் நாட் என்ன ஒரு 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 கைண்டான ஃபேஸ் கிடையாது. ஓகே. நீங்க சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஐ மீன் நான் வெறும் என்னோட ஃபீச்சர்ஸ் வச்சு சொல்றேன். யா. ஸோ அதனால அது நெகட்டிவ் வந்து ஈஸியா உட்காந்துரும். இப்போ நான் வந்து ரொம்ப ஒரு பாவமான பையன் அப்படின்னு நான் பண்றேன்னா அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் நான் நிறைய ஏதாவது பண்ணணும். நான் ஒரு வில்லன் அப்படின்னா நான் பாட்டு சும்மா போய் நின்னாலே வந்து ஓகே என் ஃபேஸ்ல அந்த நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்றது கன்வின்ஸ் ஆயிடும். ஸோ அது பை பர்த்ன்னு நினைக்கிறேன். பட் ரியாலிட்டியில உங்களோட ரியல் லைஃப்ல லைக் நிறைய டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ்ல நீங்க படிச்சு வந்தபோது லைக் இந்த ஒரு ஃபேஸ்ல ஒரு நெகட்டிவிட்டி காட்டுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா? அப்படிலாம் வந்து கிடையாது. அந்த மாதிரி அப்புறம் ஏன் வந்து உங்களை எப்ப பாரு இந்த நெகட்டிவ் ஷேட்கே கூப்பிடுறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கா? நம்மள வந்து பிராண்ட் பண்றாங்களோ ஒரு வேலை அந்த மாதிரி ஃபீல்? டெஃபினெட்லி இருந்தது. பட் தட்ஸ் த ரிசல்ட் ஆஃப் ஒரு ஹிட் ஃபிலிம்ல. நான் மகாநலன்ற படம் தான் வந்து எனக்கு ஆக்சுவலி அதுதான் ரொம்ப முக்கியமான ஐடென்டிட்டி கொடுத்தது. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நந்தா. அதுக்கப்புறம் நான் மகாநல தான் வந்து நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது அந்த படம் தான். அந்த படத்துக்கு அப்புறம் தான் ஐ மீன் நான் கண்டினியூஸா இதை 100% இந்த கரியர் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு வே போட்டு கொடுத்தது அந்த படம் தான். ஸோ அந்த படத்தோட இம்பேக்ட் வந்து அந்த மாதிரி இம்பேக்ட். ஸோ அதனால தான் வந்து திரும்ப திரும்ப அதே மாதிரி ரோல்ஸ் வந்துட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, இது எப்படியாவது மாறணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அந்தகாரம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அது எல்லாமே அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. யா டெஃபினெட்லி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு? நிறைய இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா எனக்கு சொல்ல தெரியல. பட் அந்த மாதிரி ஐடியாஸ் தோணிட்டே இருக்கும். திடீர்னு ஏதாவது படம் பார்க்கும்போது இது நல்லா இருக்கே, இந்த ஒன்று ஏதாவது படிக்கும் போது இது நல்லா இருக்கே, இந்த மாதிரி பண்ணுமே, இந்த மாதிரி அந்த ஆசை வந்து அப்பப்போ டெய்லி ஏதாவது ஒன்று வரும். அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கிறது தான். அதுல எதெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகி எதெல்லாம் நடக்க போகுது, இல்ல சிலதெல்லாம் நடந்திருக்கு, அது நம்ம கையில இல்ல. பட் இந்த மாதிரி ஆசைகள் நிறைய இருக்கு. ஓகே. ஒன் ட்ரீம் ரோல் நீங்க வந்து இல்லைன்னா பார்த்து வளர்ந்த படங்கள் இல்லைன்னா இந்த படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு இந்த ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அப்பா நான் பிச்சை உதர்வேனே அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு கேரக்டர்னா எது சொல்லுவீங்க? நிறைய இருக்கு. அது அப்பப்போ ஒரு ஃபேஸ்ல ஏதாவது ஒன்று வந்துட்டு போவோம். ஏதாவது படம் பார்க்கும்போது தோணும். ஐ திங்க் ரீசென்ட்லி சித்தா ரொம்ப பிடிச்சது படம். அது படமாவே ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்கு தெரியல, அந்த படத்துல நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த கேரக்டர் பண்ணணும், அந்த இல்ல சித்தார்த் சாரோட கேரக்டர் பண்ணணும் அப்படின்லாம் தெரியல. பட் அந்த படம் ரொம்ப அழகான படம். அதுல ஏதாவது எந்த வகையில வேணாலும் நம்ம இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மேபி அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் சொல்லலாம். அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு, செமையா பண்ணியிருந்தாரு. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இப்ப சொல்லும்போது எனக்கு தோணுது அந்த கேரக்டர் மேபி பண்ணிருக்கலாம். Wow, that's so nice actually. So coming back to Captain Miller, நிறைய பேர் வந்து பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, சின்னதா லவ் ட்ராக் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கேரக்டர் ஏதாவது நாங்க அந்த மாதிரி லவ் ட்ராக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்லைன்னா இல்ல தட்ஸ் அது கேப்டன் மில்லரோட லவ் ட்ராக் தான், அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் மனசுல எங்காவது இருந்திருக்கா? எனக்கா இல்ல, அதுவும் பண்ணிருக்கேன், சில படங்கள் அதுவும் பண்ணிருக்கேன். அதனால ஃபைன், ஓகே. ஸோ வந்து ஆடியன்ஸ்க்கு நீங்க கேப்டன் மில்லர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து எதிர்பார்த்து வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, வினோதுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம்? இது கண்டிப்பா இது ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் ஸ்பெக்டிகல். டெஃபினெட்லி விஷுவலா அதை உட்காந்து பார்க்கும்போது சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். Definitely, and for அது வந்து that's from Arun's part, and another spectacle is D. அவர் வந்து இந்த படத்துல டெஃபினட்டா அது இட்ஸ் ஹியூஜ் ஒர்க். அவரோட ஒர்க், அந்த அவர் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன கேள்வி கேட்டாலும் ரொம்ப காமன் கம்போஸ்டா நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதன் சினிமா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் விஜி நலாஃபா பை சொல்லிட்டு கிளம்புறேன்.